சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் கேவிகே கருவுன்ற யூடியூப் சேனல்ல ஐயாவுடைய அந்த 2010 காலகட்டத்தில் உள்ளது எல்லாமே பதிவாகி இன்னும் இருக்கு. இது மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சிறிய அளவில் முதல்ல ஆரம்பித்து படிப்படியாக அவர்கள் மென்மேலும் வரணும். அதுக்கு தான் நம்ம உழவர் வயல்வெளி பள்ளி அப்படிங்கிற பயிற்சியில முக்கியமான ஒரு தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது வயலே புத்தகம், வயலே புத்தகம், அனுபவமே பாடம். நீங்க வயல் தான் புத்தகம். நீங்க போய் நம்ம எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், எவ்வளவோ நமக்கு பார்த்தீங்கன்னா நூலகங்கள் இருக்கு, எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு. ஆனா நமக்கு வயல் பார்த்தீங்கன்னா அன்றாட நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே ஏதாவது தவறான ஒரு விவசாய முறையை அதை மாற்றி அமைப்பதற்காக உடனடியாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, நிலத்துல ஒரு பூச்சி பிரச்சனையை ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இது சரியான விவசாயம் நீ மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனா அதை தெரியாம நம்ம இடுபொருட்கள் மையத்துக்கு போய் அவங்க கொடுக்குற பொருட்களை வாங்கி கழித்து இன்னைக்கு விவசாயிகள் பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பயிர் சாகுபடி எதுவுமே நிலையா இருக்காங்க. இன்னைக்கு மக்காச்சோள பயிர் பெரிய அளவில் சாகுபடி பண்ணாங்க. படைப்புழு பெரிய பாதி. எந்தெந்த பகுதியில் நம்ம கடைக்குறி பயன்படுத்தாத ஒரு நிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் அந்த பூச்சி பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நிறைய அந்த குழவிகள் போய் அந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் பிடித்து அந்த நல்ல ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கண்முறையாக பார்க்கும் பொழுது நம்ம இடையை குறித்தும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நம்ம ஒரு இயற்கையான ஒரு சூழல், பலதரப்பட்ட உயிரினங்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பன்னியல் வேற்றுமையை நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக விவசாயம் சிறப்பாக இருக்கும். மண் வளமே ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய மண்ணுடைய வளம் குறைவதனாலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். அது மண் வளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பூச்சி மற்றும் நோய் பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கற்றுக்கொண்ட பெரிய அளவில் இருக்கு. எந்தெந்த தோட்டங்கள்ல எரு நல்ல முறையில போட்டு வளர்த்த பயிர்ல அந்த பாதிப்புகள் குறைவாக இருக்குது. ஆனா அதே பக்கத்தில் உள்ள தோட்டத்துல எரு போடாத வயல்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு, பயிர் வளர்ச்சி. அவங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நீங்க அதே மாதிரி தென்னையில பார்த்தீங்கன்னா வெள்ளை பார்த்தீங்கன்னா மட்டையெல்லாம் கருப்பா இருக்கு, வெள்ளை படலம் அந்த பூச்சிகள் இருக்கு. அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது ஒரு சில பகுதியில் மட்டும் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கு, மற்ற பகுதியில் இல்லை. கேட்டால் இந்த இடம் கொஞ்சம் கடலாக இருக்குது, நிறவணுங்கிறாங்க. இல்லை ஏதாவது அந்த இடத்துல மண் வளம் குறைவாக இருந்த காரணத்தினால அப்போ மண் வளத்தை சரி பண்ணணும்னா பயிர் நல்ல முறையில் தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் பூச்சி வந்துருச்சுனால போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பூச்சிகளையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் பயிர்களுக்கு. அதை நம்ம இலை வெட்டு பரிசோதனை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சுந்தரவாடி பஞ்சாயத்துல மிளகாயில ஒரு வயல்வெளி பள்ளி நடந்தோம். அப்ப அந்த விவசாயிகளுக்கு சில செடிகளை அடையாளம் போட்டு அதுல இலைகளை வெட்டி 10%, 25%, 50%. ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இலை வெட்டின செடிகளை பார்க்கவும் முடியும். அது ஒரு சடம் கட்டியிருந்தனால அதை வச்சு கண்டுபிடிச்சா அந்த செடிகள் மிளகாய் செடிகள் அதிகமான பூ பிடித்து காய் பிடிச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம இலை வெட்டுறோம், அது செடி நல்லா தளதளன்னு வருது. மற்ற பெரிய மரங்களுக்கு வெட்டுறோம், மரம் நல்லா தழையுது. ஒரு கவாத்து இன்னைக்கு இயற்கையிலே பூச்சிகள் அந்த வேலை செய்யும். பூச்சிகள் கவாத்து பண்ணுது செடிகள். நம்ம நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பருத்தி பயிரில் என்ன சொல்றாங்க, ஆரம்ப நிலையில வரக்கூடிய சில வகையான புழுக்கள் பின்னாடி வர